தஞ்சை மாவட்டம் கண்டியூர் சார். தஞ்சாவூர் மாவட்டம்னாலே கோவில்கள் நிறைந்த மாவட்டம். கண்டியூர்ல பிரம்மகண்டீஸ்வரர் கோவில் இருக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சார். அது 1990களில் அந்த கோவில் இடம், கோவிலுக்கு சொந்தமான இடத்திலேயே கோபுரத்துக்கு பக்கத்துல ஈவேரா சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்து தமிழர் கட்சி தலைவர் ரவிக்குமார் ஆர்டிஐல போட்டு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கோவில் வாசல்லையே இந்த சிலை இருக்கே, ஒருவேளை கோவிலே இந்த இடத்த கொடுத்துருச்சா அப்படின்னு ஆர்டிஐல போட்டு கேட்டிருக்காரு. அது கோவிலுக்குரிய நிலம், ஆனா கோவில் அனுமதி கொடுக்கல. வேறு யாரோ தனியாரால் அந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலுமே ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இது அந்த ஒரு செய்தியை மட்டும் பார்க்க முடியாது. தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல இது போல ஈவேரா சிலை வைக்கப்பட்டிருக்கிறது கோவில் வாசலிலேயே. அப்போ இதையே ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா மாவட்டங்களிலுமே அங்கங்க இருக்கக்கூடிய ஹிந்து ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? தாவேக அரசுக்கு என்னுடைய முதல் கோரிக்கை, ஸ்ரீ டிவி சார்பில், என்னுடைய தனிப்பட்ட சார்பிலையும் கூட, அசம்பிளியில் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் ஈவேராவினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமூக சீர்திருத்த கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம். தாவேக அரசு தானே சொல்லியிருக்கு. ஆகையினால ஈவேராவுடைய சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய வாசகங்கள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்புறம் காட்டு மிராண்டி, இன்னும் வாசகம் இருக்குல்ல, அந்த வாசகத்தை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த வாசகத்தை எடுக்க வேண்டும் என்று தாவேக அரசு அதற்காக ஒரு உத்தரவு போடும். அது அவர் கொள்கை. அதை நீங்க ஏத்துக்கல அந்த கொள்கையை. அவர் சமூக நீதி சம்பந்தமா நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். அதுல ஒரு கல்வெட்டு அங்க வைங்க முதல்ல. அந்த இடத்திற்கு நீங்க ஏத்துக்காததாங்க. ஈவேரா அங்க இருக்கட்டும், என்ன ஏத்துக்கிறீங்க? நீங்க 5 தலைவர்ல ஒன்னா வச்சிருக்கிறீங்க. அதுல அவருடைய ஆத்திக கருத்தை நாத்திக கருத்தை ஏற்கவில்லை. அதெல்லாம் எடுத்துருங்கிறேன் நான். உங்க யார் என்ன சொல்லுவோம் அதை எடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாத்திகர்களுங்கிறது 0.27% அப்படித்தான் இது காமிச்சிருக்கு. நான் எந்த மதமும் இல்லை, நான் கடவுளை கும்பிடு, நான் நாத்திகவாதின்னு சொன்னவங்க நம்ம சர்வேல 0.27 0.027 ஏதோ ஒன்று. இவங்க எப்படி எடுத்து வருவாங்க? வரமாட்டாங்க. நீங்க வைகோவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே நாம நாத்திகம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு இதே வைகோ பேசியிருக்கிறாரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல அவர் மாறவில்லைன்னு தான் நினைக்கிறேன். நாத்திகம் இனிமேல் தேவையில்லைங்கிறத வைகோ ஏற்கனவே சொல்லியிருக்காரு. திமுகவுமே மேல்மட்டத்தில் நாத்திகம் பேசுவார்களே தவிர KN நேரு திருப்பதி கோயிலுக்கு என்ன பண்ணாருங்கிறத நாம் பார்த்தோம். என்னோட பக்கம் நான் எல்லாம் வந்துட்டேன். இவங்க மகேஷ் பொய்யாமொழி இப்போ போயிட்டு இருக்கத நம்ம பார்க்குறோம். யாரு போகலைங்கிறதான் கேள்வி. போகாதது 2 பேர் தான், ஸ்டாலினும் உதயநிதியும். ஏன்னா உதயநிதி போக மாட்டார், அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட்டார். ப்ராக்ஸி வச்சுட்டாங்களே, அவங்க வீட்டுக்காரம்மா போயிட்டு வந்துட்டு தானே இருக்காங்க. அவருக்கான வேண்டியதெல்லாம் உதயநிதி பொறுத்தவரை வீட்டுக்காரம்மாவும் போகாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் கிறிஸ்தவர். அதனால இனிமேல் போனான்னா வீட்டில் உதவலும், அதனால போக மாட்டார். சரிங்களா? ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. இப்போ நான் கிறிஸ்தவன் உதயநிதி சொன்னாரோ அப்போ அவர் கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை, அவ்வளோதான். அப்போ ஸ்டாலினோட கடவுள் மறுப்பும் முடிஞ்சு போச்சு அந்த குடும்பத்தில். ஸ்டாலின் பொண்டாட்டி இல்லை. ஆகையினால முதல் வேண்டுகோள், ஈவேரா படத்துக்கு கீழே சிலைக்கு கீழே இருக்கிற அந்த வாசகத்தை தாவேகா எங்கு இருந்தாலும் மாற்ற வேண்டும். எந்த சிலை இருந்தாலும் அதை மாற்றணும். இப்போ திருக்கொண்டியூர் கோயில் நம்ம ரவிக்குமார் போட்டார். RTI போட்டதுல தெளிவாக விட்டது, அது கோயில் நிலம்தான். அதுல இவங்க அனுமதி இல்லாமல் தான் அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். 90 அவர்கள் கோலோச்சிய காலம், அந்த திராவிடர் கழகம் திமுக கழகம் போதுமே. அவங்களுக்கு அவங்க காலத்துல அவங்க அந்த அத்துமீறல் பண்றதுங்கிறத அவங்க காலத்துல அவங்க பண்ணுவாங்க. இப்ப இந்த 5 வருஷம் என்னென்ன பார்த்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு இனிமே தாவேக அரசு தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ ரவிக்குமாரனுடைய கோரிக்கை நியாயமானது. எடுத்துருங்க அந்த சிலை. எதுக்கு இருக்கணுங்க? எப்போ இல்லீகல் என்று தெரிந்து விட்டதோ, எப்போ அனுமதி இல்லை என்று தெரிந்து விட்டதோ அப்போ எடுத்துட வேண்டியது, அவ்வளவுதானே. ஆகையினால அவங்க கேட்டாச்சு, சொல்லியாச்சு.
இதுக்கப்புறம் அதை எடுக்காம இருந்தால்தான் இந்த அரசு தப்பு செய்கிறது. அவ்வளவுதான். அதனால ராமரவிக்குமார் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார். ஏற்கனவே அதே ஊர்ல இன்னொரு ஆர்டிஐ போட்டு இதுக்கு முன்னால ஒரு கோயில் மீட்பு ஒன்று பண்ணியிருக்கிறார். அதனால அந்த சிலை அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, அந்த இடத்திலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். இது திருக்கண்டியூருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற கோயில் நிலங்கள்ல வேண்டாதவை இருக்கிறது. ஈவேராச்சில இருக்கு, கிறிஸ்தவ ஆக்கிரமிப்பு இருக்கிறது. இப்போ ஈரோடுல எடுத்துட்டா பெரிய மாரியம்மன் கோயில் நிலத்துல பள்ளிக்கூடமே இருக்கு. எல்லாத்தையும் எடுக்கணும். இது சம்பந்தமான ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சொல்றாருல ரமேஷ், நான் எல்லாம் நியாயம் செய்வேன். ரமேஷுக்கு என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து இந்து கோயில் நிலங்கள்ல ஹிந்து சம்பந்தம் இல்லாத எது இருந்தாலும் அதை எடுங்க. அப்படின்னா எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம